நம் மத்தியிலே எழுந்தள்ளி வந்து நம்மை ஆஸ்வதிக்கின்ற இனிமிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நற்கொடை ஆராதனையிலே முழுமையாக பங்கு பெறுவோம். தேவாதி தேவனை ஆராதனை என்ற பாடலை பக்தியோடு நாம் பாடி நாம் ஜெபிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடி ஜெபிப்போம். தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடவுளே, எங்களை காண்பவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை உயர்த்த ஆண்டவர் இறக்கம் கொள்கிறார். அபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அபிரகாமின் தேவனே ஆராதனை, எல்லோரும் ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை கண்ணோக்குவரே, எங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகலட்டும், நோய்கள் நீக்கட்டும். உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அமர்வோம் சற்று நேரம். அழகாக அன்னை தாய்மரியுடைய பிறப்பு விழாவை நாம் மிகுந்த சிறப்பான விழாக்கோலம் செய்து அன்னை தாய் மரியாளை நாம் புகழ்கிறோம். நிச்சயமாக உலகமெங்கும் அன்னை தாய்மரியுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி நாம் மகிழ்கின்றோம்.
சிறப்பாக சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த இந்த ஏழை மகள், ஏழை குடும்பம், சரிங்களா, பட்டினியிலும் பசியிலும் வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பம்தான். இந்த அவருடைய தகப்பன் சுவைக்கின் ஆலயத்திற்கு தூபம் போடுறதுனால எவ்வளோ வரப்போ போகுது, எவ்வளோ வருமானம் வரப்போகுது? ரொம்ப ஏழ்மையான கடைநிலையில் உள்ள ஒரு தூபம் போடக்கூடிய ஒரு லேவியர். அது அவ்வளோதான், பெரிய தலைமை குருவெல்லாம் இல்லை, மாறாக ஒரு எளிய குடும்பத்தில் சாதாரணமாக அந்த அன்னாலும் சுவைக்கினும் ஒரு எளிய குடும்ப வாழ்க்கையில்தான் அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் அவர்களிடமிருந்த மிகப்பெரிய ஒரு செல்வம் இருந்தது, மிகப்பெரிய ஒரு சொத்து இருந்தது. என்னன்னா ஆழமான கடவுள் நம்பிக்கை, கடவுள் பற்று. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பேராற்றல், மிகப்பெரிய ஒரு பேரழகு, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய ஆழமான அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை அதுதான் என்ன செய்யும்னா அழகான எதிர்நோக்குகளை உருவாக்கும், ஆழமான ஆசைகளை உருவாக்கும். அது பேராசை அல்ல, மாறாக எதிர்நோக்கு, அடைய வேண்டிய இலக்குகளை உருவாக்கும். அந்த எளிய கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பு பிள்ளைகள் தாங்கள் வைத்துள்ள அந்த எதிர்நோக்கு இறைவன் திரு முன்னிலையில் வைத்து அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கை நோக்கி பயணித்து அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் அவர்கள் சும்மா இருப்பதில்லை. அந்த எதிர்நோக்கை அடைவதற்கு நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அந்த குடும்பம் என்ன செய்யும்? இப்போ குடும்பத்தில் குழந்தை பேர் இல்லைன்னு வைத்து கொள்வோமே, பன்னாள் சுவைக்கினுடைய குடும்பம் அதுதான், அந்த தேவையில்தான் இருந்தது. பசியை காட்டிலும், பட்டினியை காட்டிலும், வறுமையை காட்டிலும் அவள் குடும்பத்தினுடைய தேவையாக இருந்தது என்னது? குழந்தை பேரு. அதான் அவருடைய எதிர்நோக்காக, இலக்காக இருந்தது. ஆனால் நாட்கள் போக 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 வயதாகிக்கொண்டே போகிறது, வயதாகிக்கொண்டே போகிறது. ஆனால் அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையின் இறைவன் இந்த ஏழை மீது அவர் இரக்கம் கொள்வார். இந்த ஏழை குடும்பத்தின் மீது அவர் இரக்கம் கொள்வார். எங்களுக்கு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இல்லத்தில் இந்த அன்னாலும் சுவைக்கினும் என்ன செய்வாங்கன்னா கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அன்பிக்கினிய பிள்ளைகளே, குழந்தை பேரு உடனே உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடவுள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிறப்பான ஒரு குழந்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் நாம் உனக்கு குழந்தை பேர் தாமதமாக என்ன செய்வோம்? நம்ம ஒரு கோயிலாக போவோம், ஜெபிப்போம், மன்றாடுவோம். நிச்சயமாக அந்த மன்றாட்டுக்கள், அந்த வேண்டல்கள் எப்பொழுதுமே நம்முடைய உடலுக்கு, நம்முடைய ஆன்மாவிற்கு அது ஆற்றலாக, வலிமையாக ஆண்டவர் உன் கற்பத்தில் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறி போய்விடும். அதனால தான் 20 வருஷம் இந்த பெற்றோர் அன்னால் சுவைக்கணும் மன்றாடி தங்களுடைய உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டே வந்தார்கள். இந்த உடல் நீ கொடுத்தது, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு குழந்தை செல்வத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று ஆழமாக நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி மன்றாடி தான் 20 வருடம் கழித்து கடவுளுடைய வல்லமையால் அந்த அழகான தாய் மரியாளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதனால் காலம் தப்பி பிறந்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை. எனவே அன்னாலும் சுவைக்கணும் அவர்கள் வேண்டல் செய்த அந்த வேண்டல்கள் நிச்சயமாக தாய் மரியாளை மிகுந்த ஒரு அழகான இறைப்பற்றுள்ள ஒரு குழந்தையை உருவாக்கியது. அழகாக அன்னாலும் சுவைக்கணும் இந்த இறைப்பற்று மிக்க ஒரு குழந்தையை
அவர்களுக்கு தெரியும் இது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த ஒரு அற்புதமான குழந்தை என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் கோயிலில் 2 வயசுலேயே கோயிலுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். ஆலய பணி செய்வதற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். ஆலய பணி திருப்பணி செய்வதற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். இது கடவுளுடைய குழந்தை, இறைவன் கொடுத்த செல்வம் என்று சொல்லி அங்கே அர்ப்பணித்தார்கள். அன்பிக்கினிய மக்களே, சிறப்பாக நாம் இந்த நாட்களிலே நாம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்னை தாய்மரியாள் இந்த நாளிலே யாரெல்லாம் குழந்தை பேற்றுக்காக வேண்டி நிற்கிறீர்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசிரியையும் அல்குடைகளையும் இந்த நாளிலே நிறைவாக வழங்குகிறாள் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் ஜெபிப்போம். சரி, கொடுக்கிறாள். எனவே அந்த நம்பிக்கை நிறைந்த உணர்வோடு நாம் பயணிப்போம். அழகாக விவிலியத்தில் நாம் ஒரு சில இறைவாக்கினர்கள் பிறந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. இறைவாக்கினர்கள் பிறந்த வரலாறுகள், இறைவாக்கினர்கள் அழகான ஆசுவாமிக்க சொல்லை சொல்லி உச்சரித்து அடுத்த ஆண்டு உனக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே கடவுளுடைய வல்லமை அவர்களுக்குள் பாய்ந்ததை பார்க்குறோம். கடவுளுடைய வல்லமை அவர்களுக்குள் கருவாக உருவாகி குழந்தை பேற்றினை கொடுத்ததை பார்க்குறோம். அழகாக விவிலியத்தில் 2 ஆபிரகாமுடைய அந்த இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ 2 அனுபவத்தை, விவிலியத்தில் இருக்கக்கூடிய 2 அனுபவத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எனவே தாய்மரியாலும் அதைத்தான் உனக்கு சொல்லப் போகிறாள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக நான் நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அழகாக பார்க்குறோம் எலிசாவுடைய இறைவாக்கியுடைய அந்த பயணம், வாழ்க்கை பயணத்தில் அழகான ஒரு பெண்மணிக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டி மன்றாடி குழந்தை செல்வம் கொடுத்திருப்பார். எடுங்க பார்க்கலாம், புத்தகத்தை விவிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 அரசர் 4:14 2 அரசர் 4:14 பார்க்குறோம். அழகாக குறிப்பிடப்படுகிறது 2 அரசர் எலிசாவுடைய அந்த பயணத்தில். மீண்டும் பாருங்க, எலிசா அந்த நாட்களிலே அவர் பயணித்து கொண்டே இருக்கிறார். அந்த பயணித்து கொண்டு இருப்பதை பார்க்குறோம். பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது இடையில ஒரு இல்லம், அந்த இல்லத்தினுடைய அந்த குடும்ப தலைவி பெயர் யாரு? பெயர் யாரு? 2:14 பார்க்குறேன். சுனேம் பெண்ணு தான், அப்படி சரிங்களா? சுனேம் பெண்மணி அந்த இல்லத்தில் இருப்பதை பார்க்குறோம். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். பாருங்க, ஒரு குடும்ப தலைவி எந்த அளவுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கான்னு பாருங்க, எந்த அளவுக்கு அவள் அறிந்து கொள்கிறாள் என்பதை பாருங்க. அதனால பாருங்க, அழகாக கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி, படுக்கை, மேசை, நாற்காலி, வெரி குட், விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். பாருங்க, சின்ன உதவிதான் எலிசாவுக்கு, அந்த இறைவாக்கினருக்கு. சின்ன ஒரு அழகான ஒரு தனி அறை கட்டி தேவையை பூர்த்தி செய்கிறார். பாவம், அந்த மனுஷன் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு, சற்று இளைப்பாரி விட்டு செல்லட்டுமே என்று சொல்லி அழகாக ஒரு தேவையை அந்த இறைவாக்கினருக்கு, எலிசா இறைவாக்கினருக்கு தேவையான ஒன்றை அந்த அறையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அழகாக அன்பிற்கினியவர்களே, இதுதான் அனுபவம். அழகான இதன் தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிற பொழுது அவரே வியந்து போகிறார். இந்த பெண்மணி யார்? இந்த குடும்பம் எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்கிறதே என்று சொல்லி அவருடைய உதவியாளர் கேகசி என்ற ஒரு உதவியாளர்கிட்ட, நம்ம வரும்போது போகும்போதெல்லாம் இந்த அம்மா அவனுக்கு உதவி செய்யுதப்பா, இவங்களுக்கு தேவை என்னான்னு கேளு, ஏதாவது நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் பணியாளரை சொல்லி அந்த பெண்மணிகிட்ட கேட்க சொல்லுகிறார். எனவே அவன் கேட்குறான் பாருங்க, அழகான வார்த்தை, அம்மா நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ சிரமம் எடுத்திருக்கிறீர்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? அரசரிடமோ படைத்தலைவரிடமோ பரிந்து பேசும்படி ஏதாவது உண்டா என்று கேள் என்றார். அதற்கு அவர்,
அழகான வார்த்தை சொல்லுகிறார், என்னுடைய இனத்தாரிடையே நான் நலமாய்த்தான் வாழ்ந்து வருகிறேன். பாருங்க, ஒரு அந்த குழந்தை செல்வம் இல்லை என்று கூட அங்கே அவரிடத்தில் சொல்லலை. ஆனால் கேகசி கண்டுபிடித்து, ஐயா நல்லா தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்று சொல்லுகிறான். அப்போ எலிசா அழகான வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, அவளை இங்கே வர சொல். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, உம் அடியவளை ஏமாற்ற வேண்டாம். அழகாக அன்பிற்கினியவர்களே, எலிசா பெண்ணுக்கு முன் அறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அழகான அனுபவம் பாருங்க. ஒரு இறைவாக்கினர் சொன்ன அந்த சொல்லின் வழியாக, அதாவது கடவுளுடைய ஆற்றல் பாய்ந்தோடுது பாருங்க. கடவுளுடைய ஆற்றல் அந்த குடும்பத்திற்கு பாய்ந்தோடுது பாருங்க. அதற்கு பேஸ் என்னன்னா, அவள் பணிவிடை செய்தாள், அவள் உதவி செய்தாள், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த கடவுளுடைய பதிலாளாக இருக்கக்கூடிய அந்த இறைவாக்கினருக்கு அவள் பணிவிடை செய்தாள், உதவி செய்தாள். அதனுடைய விளைவு பாருங்க, தன் குடும்பத்தின் நீண்ட ஆண்டுகாலமாக இருந்த அந்த தேவையாக இருந்த அந்த குழந்தை பேற்றினை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்வதை பார்க்குறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போலத்தான் இன்றும் தாய்மரியாள் பெரியனாகி அன்னை என்ன சொல்கிறாள்? எலிசா சொன்ன அதே வார்த்தையைத்தான் சொல்லுகிறாள். அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லி அழகான வார்த்தையை நாளிலே குழந்தை பேற்றுக்காக மன்றாடுகிற பிள்ளைகளே, இறைவன் தாய் மரியாள் வழியாக இந்த வார்த்தையை சொல்ல நாளிலே ஆண்டவர் திருவுளம் கொள்கிறார். அழகாக இன்னொரு அனுபவத்தை பார்க்குறோம். ஏலி அனுபவம், சாமுவேல் பிறந்த ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அந்த ஏலி இறைவாக்கினுடைய அந்த ஆலயம், பணிவிடை செய்யக்கூடிய ஆலயத்தில் அண்ணா என்ன செய்கிறாள்? கத்துகிறாள், கதறுகிறாள், மன்றாடுகிறாள், இடைவிடா ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் என்னது, அங்கே பல மன நெருக்கடிக்கு உள்ளாகி என் நொறுங்குண்ட இதயத்தை நான் கொட்டி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுவாள். அப்பொழுது 1 சாமுவேல் 1:17 எடுத்துக்கொள்ளுங்கள். அழகான அனுபவம். 1 சாமுவேலில் பாருங்கள், அழகான முதல் அதிகாரத்திலே பார்க்குறோம். என்னது, அவள் அழகாக மன்றாடி கொண்டிருக்கிறாள், ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த ஏலி இறைவாக்கினர் வந்து இவள் குடிகாரியாக இருக்கிறாள் என்று சொல்லி கோபப்படுகிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், ஐயானா உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தை வேறு எதுவோ மதுவை நான் அருந்தவில்லை, மறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்றார். மடியாளை ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்ணாக கருத வேண்டாம், என்னுடைய துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது ஏலி சொல்கிறார் பாருங்க, மனநிறைவோடு செல். நீ திருப்பலிக்கு வந்துள்ள அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள். இஸ்ராயேலின் கடவுள், நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று சொல்லி அன்று ஏலி சொன்ன வார்த்தையை தான் இன்று அன்னை தாய்மரியாள் பெரியனாகி அன்னை உங்களுக்கு சொல்லுகிறார். எனவே நம்பிக்கையோடு நீங்கள் பயணிங்கள், கடவுளுடைய இரக்கத்தை சுவைத்து மகிழுங்கள். ஆனால் இல்லத்தில் என்ன செய்யணும்? மன்றாடணும், ஜெபிக்கணும். இறைவேண்டல் செய்தால் அன்றி கடவுளுடைய வல்லமையில் பங்கு பெற முடியாது. நன்மையான செயல்கள் செய்தால் அன்றி கடவுளுடைய வல்லமையில் பங்கு பெற முடியாது. எனவே ரெண்டும், இறைவேண்டலும் நற்செயலும்
கடவுளுடைய வல்லமையில் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்க்கால் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுணர்ந்து, இந்த அன்னை தாய்மரியாள் பெரியனாகிய அன்னை இறைவேண்டல் மட்டும் செய்யவில்லை, அதோடு நின்றுவிடவில்லை, நற்செயல்கள் செய்தாள், புண்ணியங்கள் செய்தாள், பணிவிடை செய்தாள். அதனால தான் கடவுளுடைய வல்லமை தங்கள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே பயணித்தாள். அதனால தான் இறைவனுக்கு ஒரு அழகான ஒரு தாயாக மாறினாள். அதனால தான் விண்ணக மன்னக அரசியாக மாறினாள். எனவே இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இறைவேண்டலும் நற்செயலும் என்னாலும் மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம். எந்த ஒரு மனிதனிடத்திலே மனுஷ இடத்திலே இது குடிகொண்டிருக்கிறதோ அவர்கள் கடவுளுடைய வல்லமையில் பங்கு பெறுகிறார்கள், கடவுளுடைய ஆற்றலில் பங்கு பெறுகிறார்கள், அவர்கள் நலமளிக்கூடிய அருமருந்திலே பங்கு பெறுகின்றார்கள். நிச்சயமாக தாங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு செய்வதை அவர்கள் கண்டுணர்வார்கள். எனவே தான் கடவுள் அழகான வார்த்தை நம்ம விவிலியத்தில் பார்க்கிறோம். இது கடவுளுடைய செயலே கண்களுக்கு வியப்பே என்று சொல்லுவார். கடவுளுடைய வல்லமை அனைத்தும் கடந்தது, கடவுளுடைய வல்லமை அனைத்தும் கடந்தது. மருத்துவர்களை வியக்கின்ற அளவுக்கு இது எப்படி நிகழ்ந்தது, ஆச்சரியமாக இருக்கிறதே, ஆச்சரியமாக இருக்கிறதே, இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ மருத்துவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பதை நம்ம கேட்டிருப்போம். எனவே கடவுளுடைய செயல் அனைத்தையும் கடந்தது, அனைத்தையும் கடந்து நிற்பது. கடவுளுடைய வல்லமை நீ நினைத்ததை, நீ தொடர்ந்து மன்றாடியதை நிச்சயமாக அது நிறைவேற்றி கொடுத்து அதில் இன்பம் காணும். எனவே அன்பிக்கினிய பிள்ளைகளே, தாய்மரியாள் நாளிலே உங்களுக்கு சொல்கின்ற அழகான வார்த்தை, நலமாய் நீ செல். இதோ இந்த நாளிலே நீ விண்ணப்பித்த வேண்டல்களை நான் ஆண்டுடைய பாதத்தில் வைத்து உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீ நலமாய் சென்று அடுத்த மாதத்தில் நீ வந்து சாட்சியாக நிற்பாய் என்று சொல்லி நமக்கு உறுதிப்பட சொல்லுகிறாள். எனவே இந்த ஆழமான நம்பிக்கை நிறைந்த உணர்வோடு நாம் அனைவரும் முழந்தால் படியிட்டு என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலை பக்தியோடு பாடி ஜெபித்து கடவுளுடைய வல்லமையும் நாம் பங்கு பெறுவோம், கடவுளுடைய ஆற்றிலும் பங்கு பெறுவோம். எந்தெந்த நன்மையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியுமோ அந்த நன்மையான செயல்களை நாம் எடுத்து முன்னின்று நாம் செய்வதற்கு முற்படுவோம். இறைவேண்டல் செய்து செய்து அழகாக நாம் நன்மைகளை செய்து நாம் இந்த வாழ்விலே புண்ணியங்களை சேர்த்து கடவுளுடைய வல்லமையால் அனைத்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்று வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி வேண்டி இப்பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். எல்லோரும் நற்கருணை ஏறெடுத்து பாருங்க, எல்லாரும் உற்று நோக்குங்கள், உற்று நோக்குங்கள், பேசுங்கள். அழகான பாடல் இது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன அழகான வார்த்தையின் அடிப்படையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்து நான் பாட பாட அனைவரும் இணைந்து பாடி ஜெபியுங்கள். இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எல்லோரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஆமென். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே,
சீரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. ஆமென். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம், வெளிச்சமும் நீரே, என் ஜீவன், என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே, என் கூடவே இரும். ஆமென். எல்லாரும் எல்லாரும் இல்லாமல் வாழ முடியாது, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் குடும்பம், துன்பம், துயரம், நோய்கள், நோக்காடுகள் எல்லாம் நீதான் அகற்ற வல்லமை. கண்ணீர் சென்றும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஒப்பு கொடுங்கள். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நீ நண்பனானிரே. வியாதி நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் மருத்துவர் நீரே, சொல்லுங்க. என் மருத்துவர் நீரே, சொல்லுங்க. மருத்துவர் நீரே, அப்பா நீரே என் மருத்துவர், நீரே என்னை நலமாக்குவர். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீரே, என்னை நலமாக்கும். என் கற்பப்பையை ஒப்பு கொடுக்கிறேன், என் கருமுட்டையில ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆற்றலால் நிரப்புங்க. இதோ என் உடல் முழுவதை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆற்றலை வல்லமை எனக்குள் பாய்ந்துவிட செய்யுங்க. ஆண்டவரே, ஆவியாகி என் மீது இரக்கமையும். தாவீது மகனே, எங்கள் மீது இரக்கமையும். எங்களை நீ ஆசீர்வதியும். உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகள் மீது இரக்கமையும். ஆண்டவரே, உடல் பாதைகளால் பாதிப்புகளாய் கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நலமாக்கும். உம்மை நோக்கி கண்ணீரோடு மன்றாடுகிற பிள்ளைகள் மீது ஒரு ஆசிகளை பொழிவீராக, நலமாக்குவீராக. இந்த பீடத்தில் எண்ணற்ற சாட்சிகள் வந்து நிற்பார்களாக. இந்த பீடத்திலே வந்து நான் பரியனாகி என்னிடத்திலே மன்றாடினேன். இதோ என் விண்ணப்ப குரலை ஆண்டவர் கேட்டருளினார். பரியனாகி அன்னை எனக்காக பரிந்துரை செய்வார் என்று சொல்லி இந்த பீடத்தில் சாட்சியாக நிற்பார்களாக. இது உமது செயலே. ஒப்பு கிடைக்கிறோம். ஆஸ்வதியும் ஆண்டவரே, கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே சாஷ்டாமாக ஆண்டவர் திருமுனையில் விழுந்து மன்றாடுங்கள்.
சாஷ்டமாக உங்களுடைய நெற்றி தரையில் படட்டும். முடியும் என்று சொன்னால் அப்படியே சாஷ்டமாக விழுந்து, நான் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வல்லமை எனக்குள் பாய்ந்தோடட்டும். உங்களுடைய வல்லமை இந்த நாளிலே எனக்குள் பாய்ந்தோடுகிறது ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி என்று சொல்லுங்க. உம்முடைய வல்லமை ஆற்றல் எனக்குள் பாய்ந்தோடுகிறது. நன்றி என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. கடவுளுடைய வல்லமை ஆற்றல் உங்களுக்குள் பாய்ந்தோடுகிறது நான் காண்கிறேன். தாய்மரியாள் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறாள். இதோ தன் வல்லமை உங்களுக்குள் பாய்ந்தோடுகிறது. எந்த இடத்தில் குறைபாடுகள் இருக்கிறதோ அதை ஆண்டவர் சரி செய்கிறார். இது கடவுளுடைய செயல், அனைத்தையும் கடந்தது. நீ விரும்பியதை ஆண்டவர் நாளிலே தாய்மரியாளுடைய பரிந்துரைக்கு நாங்கள் செய்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஆமென், 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 ஆமென். Thank you Jesus, thank you my Lord, thank you Jesus. உடைய வல்லமை ஆற்றல் பாய்ந்தோடுகிறது, உன் அன்பு பிள்ளைகளுக்குள் பாய்ந்தோடுகிறது. நன்றி 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 இயேசுவே. பாவியாகி எங்களை நேசிப்பவரே, எங்களை மன்னிப்பவரே, உமக்கு நன்றி. உடல் வாதியினால், வயிற்றில் உள்ள கட்டுகளினால், கர்ப்பப்பையில் உள்ள கட்டுகளினால் துன்பப்படுகின்ற பிள்ளைகளே ஆண்டவர் நாளிலே உடைத்து போடுகிறார். உன் வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை உடைத்து போடுகிறார். உன் கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவர் நீக்குகிறார். உன் அணுக்களில் உள்ள குறைபாடுகளை ஆண்டவர் நீக்குகிறார். இதோ உடல் வாதியினால் பாதிப்புக்குள்ளாயிருக்கூடிய அனைத்து விதமான உடல் வாதைகளை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். ஒப்புக் கொடுங்க. நன்றி என்று சொல்லுங்கள். அப்பா, உன் வல்லமை எனக்குள் பாய்ந்தோடியது, நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். அனைவரும் மாண்பிற்கிதத்தை பாடி அவருடைய ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் இதுவே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வையப்பக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திரு உடல் திரத்தம் அவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அல்வரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை